அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெட்ரோ படத்தில் வந்த முதலாவது சிங்கிள் தான். அண்ட் இந்த பாட்டு வந்து முன்னாடியே கண்ணாடி பூவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ரூமர்னு நினச்சிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். பட் எப்படி இது வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்றது தெரியலை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி. ஸோ இன்றைக்கி அஃபிஷியலாக அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கண்ணாடி பூவோட லிரிக்கல் வீடியோ தான். சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டையும் பாடியிருக்கிறது அவரே தான். ஸோ இந்த படத்தில் நம்ம சூர்யா சார், பூஜா ஹெகாடே இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜோடைய படம். இதை தாண்டி வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நாங்கள் டிரெக்டாக இந்த படத்தோடைய இந்த பாட்டை நான் கேட்டுட்டு வந்தேன். பட் இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் டீசர் ஏதோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போல். அதுக்கு நான் இன்னும் எடுத்து பண்ணவே இல்லை. ஸோ டிரெக்டாக நாங்கள் மற்ற விஷயத்தை பற்றி பேசிக்கலாம். இதெல்லாம் பண்ணாலும் இப்படியும் நாங்கள் அடுத்த விஷயங்களை பண்ண தானே போகிறோம். ஸோ அதனால தான் அதையும் பண்ணலை. பட் இந்த பாட்டை நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெட்ரோன்ற ஒரு படத்தில் இந்த பாட்டை நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ நீங்களும் வாங்கி கூட சேர்ந்து இந்த பாட்டை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் நாங்கள் மற்ற விஷயத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் பேசிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து கபிலன். ஸோ ஆரம்பிக்கலாம். கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி. உன்னோட நான் ஒன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ அழகிய நெஞ்சு அல்லாடுதே அழகிய. கொஞ்சம் முன்னாடி நான் அழகிய இப்ப தள்ளாடுறேன். கால் போகாதடி நீ விட்டாலுமே நான் உன்னோட தான். உனக்குள் பிறந்து உனக்குள் மறிக்கும் ஒரு ஆண் பறவை என்ன பாரடி. ஸோ ஆல் ஜெயிலில் தான் இந்த பாட்டே போய்கிட்டு இருக்குல்ல. சின்ன எறும்பாச்சு கால வச்சு என் காலம் மேல ஏறி போச்சு. நாளா இங்க யாரடி நீதான் மொத்தம் பாரடி. காதல் வேற ஏதடி நீ நான் மட்டும் தானடி. வண்டா கொடி என் வண்ண கிளி என் உள்ளால உன்னால காயம் வழி கண்டே நடி உயிர் கொண்டே நடி. கூடு நீயும் நம்ம சேர்ந்து தொட்ட மலர் மலரா பொழியும். கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி. உன்னோட நான் ஒன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ அழகிய நெஞ்சு அல்லாடுதே அழகிய. கொஞ்சம் முன்னாடி நான் அழகிய இப்ப தள்ளாடுறேன். பேக்கிங் வோக்கல்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். பேக்கிங் போர்ஷன் இருட்டுக்காடு ரெண்டே பேர் இடையே கோடு. நினப்பில் சூடு நான் வாழும் கம்பி கூடு. நேத்தெல்லாம் காத்து கூறாச்சே நித்தமும் நேர போராச்சே. முகம் பார்க்கும் நாளாச்சே வாழவே ஆசையாச்சே. வண்டா கொடி என் வண்ண கிளி என் உள்ளால உன்னால காயம் வழி கண்டே நடி உயிர் கொண்டே நடி. என் அன்பான கூடு நீயும் மறையாதே இந்த காதலும் மழை மழையா பொழியும். கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி. உன்னோட நான் ஒன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ அழகிய நெஞ்சு அல்லாடுதே அழகிய. கொஞ்சம் முன்னாடி நான் அழகிய இப்ப தள்ள
கண்ணாடி பூவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் மே. அதுவும் ரெட் ஃபாண்ட்டில் போட்டிருக்காங்களா. ஸோ we're done with the song and credits too. ஸோ Sony Musicல T series. ஓகேங்களா, அவ்வளோதான். என்னமோ தெரியல, இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு பக்கம் ஸ்லோவாக இருந்தாலும் இது ஒரு ட்ரக் மாதிரி தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப காம் அண்ட் கம்போஸ், ரொம்ப ப்ரீஸியான ஒரு ட்ராக். பட் இதில் வந்து நிறைய வலி. இதில் வந்து இந்த லிரிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வலி தான் நான் கூடுதலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்த ஒரு பாட்டோடைய ஒரு ஃப்ளோவில். இன்னொரு பக்கம் சனாவுடைய வாய்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்கும்போது அப்படியே நான் யோசிச்சேன் ஃபஸ்ட் ஏன் சனா இதை பாட்டாருன்ற மைண்ட் செட் வந்துச்சு. நான் அதை பேசலை, பட் இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் அந்த வாய்ஸுக்கு பின்னாடி இருக்க இன்னொரு பேக்கிங் வோக்கல் வந்து கபிலன், அவருக்கும் க்ரெடிட்ஸை கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப நல்லாவே அவரோட வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேட்ச் பண்ணி பாடுறது இட்ஸ் ஹார்ட். பிகாஸ் இவரோட வாய்ஸ் வந்து ரேஞ்சு எல்லாமே வேறு. ஆனால் அவருடைய வாய்ஸ் இதுக்கு வந்து சூட்டை பார்க்குற மாதிரி ஒரு இதை போட்டு அப்படியே அந்த பாட்டுக்கான வலி அது எப்படி அவர் உணர்றாருன்ற ஒரு விஷயத்த ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. என் லிரிக்கல் வீடியோ நான் பார்த்ததுலே இந்த மாதிரி லிரிக்கல் வீடியோ பார்த்துருக்கிறது கம்மி தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டாண்டர்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு நம்ம சூர்யா சாருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த ஒரு சாங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இதில் ஏறி லைக் அவர் ஆடுவார்ல. ஸோ அந்த ஆடுற போர்ஷன் வந்து அப்படியே அந்த தாங்கி பிடிச்சிருப்பாங்கல்ல, அது வந்து சூர்யா சாரோட ஃபேன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு விஷயத்த நான் ஏதோ தெரியல, எனக்கு அப்படி ஒரு கனெக்ட் வந்துச்சு. அந்த மாதிரி நான் அவர் இப்போது கங்குவாவில் வந்து விட்டது இதில் பிடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. படத்தோடைய இதுக்கு முன்னாடி வந்து அந்த அப்டேட்டும் அப்படி தான் இருந்துச்சு டீசர் வைஸ் பார்க்கும்போது. அண்டு இதில் பூஜா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இது ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லா படமும் அவங்களோட ஃப்ளாப்பில் தான் இருந்துச்சு, அவரேஜ் தான் இல்லாமல் எதுவுமே ஹிட் ஆகலை இந்த ரீசெண்டாக வந்து எந்த ஒரு படமும். ஆனால் இந்த ஒரு படத்தில் இந்த ஒரு பாட்டு லைக் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் வந்து அந்த குட்டியான ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாரு, அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சிருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் இல்லாட்டியும் கூட பார்க்குற இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ஓகே நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி, இப்படியும் இருந்திருக்கலாமோ நம்ம லைஃப்லேயும்ன்ற மாதிரி இருக்கும். பட் அந்த வலியை நான் பார்க்குறேன், அதனால் அந்த வலியை நான் வந்து அனுபவிக்க வேண்டாம். அண்டு லைக் என்ன சொல்கிறது, அந்த ஒவ்வொருலேயும் அந்த கண்ணாடி உடஞ்ச ஒரு ஃப்ரேமை வச்சு இந்த பாட்டோட லிரிக் அதில் இது பண்ணுறது லைக் ஓவரால் நல்லா இருக்குதுங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பாட்டே நான் வந்து டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தோன்ற விஷயங்கள் இது தான். அண்ட் இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா லைக் அப்படியே மைண்டில் வந்துச்சுங்க இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் என்னென்னா இதில் வந்து நம்ம சூர்யா சார் வந்து நம்ம பார்க்குற கேரக்டர் வந்து ஜெயிலில் இருக்காரா இருந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அந்த சின்ன வயசுலேருந்து அவருடைய ஒரு காதல் இருந்திருக்கு போல். அது ஏதோ தப்பு பண்ணி என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் வந்து உள்ளே வந்துட்டார். ஸோ அந்த காதலை நினச்சி இவர் பாடுற பாட்டு தான் இந்த கண்ணாடி பூவேன்றது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுங்க என்ன மாதிரி விஷயங்கள் இந்த பாட்டில் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றத. ஓவரால் இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த ஒரு ஸ்லோ பாய்சன் தான் இப்போ நான் கேட்கும்போது நார்மலாக தான் இருந்துச்சு, டு பி ஆனஸ்ட் அதுதான் உண்மை. இது மேபி 2வது வாட்டி கேட்கும்போது ஓகே நல்லா இருக்கே, 3வது வாட்டி கேட்கும்போது வாவ் ரிப்பீட் மவுண்டில் போகும். இதுதான் நான் பல பாடல்கள் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ சந்தோஷ் நாராயணனை பொறுத்த மட்டும் எனக்கு அப்படி தான் இருந்திருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரியான பல இதுன்னு தெரியல. ஆனால் நாளைக்கு வேலண்டைன் டே வச்சுக்கிட்டு லைக் இதே முரளி ஒரு டீசர் விட்டாங்க. ஸோ இதையும் விட்டுருக்காங்க. அதுவும் ஒன் சைடு தான், இது டபுள் சைட். பட் ஆனால் இது வந்து அவர் நினச்சி ஏங்கிற ஒரு பாடலாக நான் பார்க்குறேன். ஸோ வலி நிறைந்த ஒரு பாடல் எனக்கு ரொம்ப கேட்கும்போது ஓகே ஃபஸ்ட் டைம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இனி என்ன மாதிரி நிமிஷங்கள் இந்த படத்தில் வரும்னா நான் அதுக்கும் லைக் எடுத்து பண்ணுவேன். அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பல அப்டேட்ஸ் இருக்கும், ஏதாச்சும் அண்டர்ரேட்டட் பாட்டு அப்படி இப்படின்னு இருந்தால் நீங்கள் அதையும் கீழே லைக் சொல்லுங்கள், எடுத்து நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய கருத்துக்களை சொல்லி முடிச்சுட்டு இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஸோ முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து எடுத்து பேசணும்னு ரியாக்ட் பண்ணும்போது அதை நீங்கள் கீழே முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு திஸ் இஸ் சிம்பிளி ஹாரிங் ஆன் சைனிங் ஆஃப். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.